வணக்கம் மக்களே. நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா 12th ஃபெயில். இது விது வினோத் சோப்ராவோட இயக்கத்தில் டைரக்ட் பண்ண படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அனுராக் பதக் என்ற நாவல் ரைட்டர் எழுதின நாவல் அதை வந்து அடிப்படையாக வச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா சம்மல்ன்ற புல்கார்ன்ற ஒரு கிராமத்தில் மனோஜ்ன்ற பையனோட கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அவன் 12th எக்ஸாம் எழுதுவான். 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவன் ஃபஸ்ட்டு சீனை எடுத்து பார்த்திங்கன்னா காப்பி அடிக்கிறதுக்கு பிட் ரெடி பண்ணுவான். அவங்க அப்பாவோட வேலை போவான். சஸ்பென்ஷன் ஆர்டர் வரும். ஒரு அதிகாரி செருப்பால் அடிச்சிடுவார். ஸோ அடித்தவொடனே இந்த கேஸ்க்காக அவர் சிட்டிக்கு போயிடுவார். இப்போ வந்து அவங்க வீட்டில் இருக்க 2 பசங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ ஷேர் ஆட்டோ மாதிரி அந்த சம்பல் பள்ளத்தாக்குலேயே ஓட்டுவாங்க. இது ஒரு பீரியடு மூவி மாதிரி இது. ஸோ இப்போ இந்த 2 பேரும் வேலைக்கு போகும்போது இந்த ஷேர் ஆட்டோ ஓட்டும்போது அந்த ஊர் தலைவர் வண்டியில் வந்து நிரம்பாமல் பேசஞ்சர்ஸ் நிரம்புவதால் அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொய் கேஸ் போட்டு அவங்கள உள்ளே தள்ளிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இவங்க எக்ஸாம் எழுதும்போது அந்த ஒரு டிஎஸ்பி வந்து பிடிச்சிடுவார். காப்பி அடிக்கும்போது பிடிச்சிடுவார். அப்போ வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஜெயில் சம்பவம் நடக்கும். அப்போ வந்து அவங்க அண்ணன் சொல்லுவான், அவங்க அண்ணனை பிடிச்சி போட்டுருவாங்க. அப்போ அவங்க அண்ணன் சொல்லுவான், நீ போயிட்டு இவங்கள அந்த ஊர் தலைவரை போய் பார்த்து என்னை கூட்டின்னு வாங்குவான். ஆனால் இவன் ஓடி போய் அந்த டிஎஸ்பியை கூட்டின்னு வருவான். இது மாதிரி வந்து நடந்ததை சொன்னோடனே அவர் அங்கே வந்து காப்பாற்றி நீங்கள் போங்கன்ட்டு அடித்து தருத்துவார். அப்போ அவன் வந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது இன்ஸ்பயர் ஆகிடுவான். அந்த டிஎஸ்பி அந்த சிங்கு மேலே இன்ஸ்பயர் ஆகி, சார் உங்களை மாதிரி நான் வரத்துக்கு என்ன ஆகணும்? ஆனால் அவங்க என்ன சொல்லுவான், நீங்கள் ஷேர் ஆட்டோ ஓட்டுறது என்ன பண்ணணுன்னு கேளு அப்படின்வான். அப்போ வந்து ஆனால் இவன் போய் அவங்க சிங்கிக்கிட்ட அந்த டிஎஸ்பி கிட்ட, சார் நான் உங்களை மாதிரி ஆகணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்பான். அப்போ அதுக்கு அவர் சொல்லுவார், நீ காப்பி அடிக்காத, முதல்ல ஒழுங்காக பரீட்சை எழுதி பாஸ் ஆகும் அப்படின்வார். உடனே அவன் பாஸும் ஆகிடுவான். பாஸ் ஆகிட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக குவாலியர் போவான். அப்போ வந்து அவங்க பாட்டி காசு கொடுத்துருப்பாங்க. அந்த காசை எடுத்துகிட்டு போகும்போது பஸ்லேயே வந்து அந்த பணம், அவன் எடுத்துகிட்டு போன பெட்டி எல்லாமே காலியாகிடும். பல நாள் பசியிலேருந்து இந்த குவாலியர்லேயே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு கேட்பான். அப்போ வந்து நீ போய் சாப்பிடு, நான் வேலை செய்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுங்க, என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேன்ட்டு அந்த இது ஹோட்டலில் போய் சாப்பிடுவான். அங்கே எழுத வந்த எக்ஸாமும் இல்லாமல் போயிடும். டிசிஎஸ் எக்ஸாம் இல்லாமல் போயிடும், அரசு எக்ஸாமு. அது இல்லைன்ன உடனே அந்த ஹோட்டல்லையே வேலை செய்யறதுக்கு அவன் முற்படுவான். அப்போ வந்து எதேச்சியாக அங்கே வந்து ஒரு நண்பனை பார்ப்பான். அந்த நண்பனோட உதவியில் யூபிஎஸ் எக்ஸாம் எழுதலாம், ஐபிஎஸ்க்கு யூபிஎஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுப்பான். அப்போ அவனோட ஹெல்ப்பில் டெல்லி போய் அந்த பரீட்சை எழுதி அந்த வறுமை நிலைமையில் அவன் உண்மையிலே ஆனானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. மோட்டிவேஷ்னல் ஸ்கிரிப்டான இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கதை. ஸோ இது வந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் 40 நிமிஷத்துலேயே வந்துடும். இந்த டெல்லிக்கு போகிற சீன்லாம் 40 நிமிஷத்துலேயே வந்துடும். அதுக்கப்புறம் தான் ஃபுல் கதையே. அதுக்கப்புறம் தான் படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே அந்த பாட்டி கொடுக்குற காசு, அந்த பென்ஷன் காசுலாம் சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து காசு கொடுக்குறது, அது பின்னாடி அது அந்த ஒரு பொம்பளை தூக்கின்னு போயிடும். அதுலேருந்தே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நம்மளுக்கு அந்த வலியை தரும். படத்தில் பயங்கரமான மியூசிக்கு, ஆக்ஷன், ஃபைட் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு உணர்வுபூர்வமான இது போகும். எப்படி நம்ம அசுரனில் வந்து படிப்பை வந்து நம்மக்கிட்ட பிரிக்க முடியாதுன்னு அந்த ஹீரோ சொல்லுவார். அதே மாதிரி தான் கல்வியோட கட்டாயத்தையும், கல்வி தன் வாழ்க்கை நிலைமையை உயர்த்துறதும், கல்வி ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியன்றது சொல்லாமல் இன்டைரக்டாக சீன்ஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அதான். ஒரு சம்பல் பள்ளத்தாக்கு அது வந்து இந்த போல் அந்த ஒரு இடம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கேருந்து வந்த ஒரு கேரக்டர் எப்படி அவ்வளோ பின்தங்கி கிராமத்துலேருந்து வந்த ஒரு கேரக்டர் எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இதில் ஏற்கனவே காமோஷ், முன்னாபாய், லகரக முன்னாபாய், 3 Idiots ஏற்கனவே டைரக்டர் தான் இவர். ரொம்ப மைல்டு, அப்படியே ஒரு மெலடிக் ட்ராமா வந்து இந்த நம்ம ஃபீல் பண்ணலாம். நாங்கள் ஹிந்தியில் தான் பார்த்தோம். தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் போயிட்டுருக்கு. ஒரு தேட்டரில் போயிருக்கு சென்னையில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸு தேட்டரில் அந்த பர்டிகுலர் ஷோக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபீல் கொடுத்து சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான சீன்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது அந்த அந்த சீனு.
ஸோ அதை வந்து டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக அந்த ஒரு சொல்லியிருக்காரு. நடிகர் தேர்வு குறிப்பாக அந்த ஹீரோவோட நடிப்பு வந்து ரொம்ப அந்த சிரிக்கிறதா இருக்கட்டும், மேக்கப்பு போட்ட இதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப டச் பண்ணுற மாதிரி இருந்தது. ரங்கராஜன் ராமபுத்திரனோட ஒளிப்பதிவு ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருந்தது. அதில் வர அப்புறம் அவரோட ஹீரோட லவ், விக்ராந்த் மாசே ஒரு ஹீரோ சப்பாக் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ கதாநாயகி மேதா சங்கர் ஹீரோரும் அபாரமான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இசை சாந்தனு மொய்த்ரா அவரோட ஆர்ஆர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக அப்படி போச்சு. அந்த ஃப்ளூட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த மியூசிக் தேவையான இதில் மட்டும் அப்படியே போனது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஒவ்வொரு அந்த மனோஜ் கேரக்டர் வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஒரு வாட்டி தான் செருப்பால் 2 வாட்டி செருப்பால் அடிக்கிற சீனு, டார்ஜிலிங்கில் வந்து காதலியோட வீட்டை தேடி போகிறது, பார்க்க முடியாதுன்ற 4 நிமிஷம் அந்த ஒரே டேக்கில் ஒரு மூமெண்ட் போகும். அது நீங்கள் வந்து பார்த்து ஃபீல் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அந்த உணர்வுபூர்வமான காட்சிகள்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஒரு நாவலை நீங்கள் வந்து விஷுவலாக பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். நம்ம எப்படி 3 Idiotsல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக அந்த காமெடியோடு அந்த கதையை இது பண்ணின்னு போனாங்களோ, அதே மாதிரி உணர்வுபூர்வமான ஒரு சீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி பிழம்பு அது எப்படி மெல்ட் ஆகும் நம்மளோட இது வந்து கண்ணில். அது 3 Idiotsல எப்படி அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த சிரிச்சிங்கன்னு நம்ம அழுதுமோ, அதே மாதிரியான எஃபெக்ட்ஸ் நிறைய இடத்துல இவங்க காட்டுவாங்க. அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டு போவான், டெல்லிக்கு போவான், டெல்லிக்கு போகிறதுக்கு காசு இல்லைன்னு எப்படியாவது நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற சீனு எல்லாமே சிரிப்பு அழ ரெண்டுமே மாற்றி மாற்றி வர வச்ச ஒரு திரைப்படமாக இதை சொல்லலாம். தமிழில் இது மாதிரி படத்தை நம்ம பார்க்கணும். நம்ம இது மாதிரி படங்களை பார்க்கணும். இந்த ஹீரோவோட ஆக்டிங், எளிமை, அதெல்லாம் வந்து நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டர் நம்ம டிசைன் பண்ணுன்றது என்னோடய ஆசை. தேங்க்யூ.